மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ வந்து நம்ம வீட்டில் வந்து பூஜைலாம் செய்வோம், அதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து குக்கிங் ஒர்க்கில் இருக்கும்போது இந்த ஒரு சின்ன கேண்டில் மாதிரி ஒன்று பண்ணலான்ட்டு நினச்சேன். இது வந்து கிளாஸ் பாட்டில், ஜாம் பாட்டில் எடுத்திருக்கேன். இதில் வந்து ராக் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. லைமை இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்லைஸஸாக போட்டு விட்டுருங்க. ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து உங்களுக்கு கேப் விட்டுக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றிடணும். தண்ணி நிறைய ஊற்றிட்டு 2 இன்ச்சு கேப் விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் இந்த லவங்கம், பட்டை, ஏலக்காய் அதெல்லாம் போடுறதுக்கு கேப் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய், விளக்கு போடுற எண்ணெயை ஊற்றி விட்டுருங்க. திரியை எண்ணெயில் நனைச்சிட்டு இந்த மாதிரி அந்த மேல் மூடி இருக்கு இல்லையா, அதில் ஓட்டை போட்டு திரியை நுழைச்சிடுங்க. இது வந்து எப்படி இது எரியுதுன்னா, தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம், எலுமிச்சப்பழம் வந்து ஃப்ராக்ரன்ஸ்க்கு, லவங்கம், பட்டை வந்து இந்த கொசு தொல்லைலாம் அவாய்ட் ஆகிடும், ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்கிறது வந்து கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் நல்லா இருக்கும்ட்டு. இப்போ இந்த தண்ணியும் எண்ணெயும் ஒட்டாதனால மேலேயே அந்த எண்ணெய் ஃப்ளோட் ஆகும். ஸோ இந்த திரி என்ன பண்ணுன்னா, நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் நனைச்சிருக்கோம், அதை நம்ம போட்டுட்டு மேலே இந்த மாதிரி ஆன் பண்ணும்போது, இந்த பற்ற வைக்கும்போது அந்த எண்ணெயில் ஃப்ளோட் ஆகிற தண்ணியில் ஃப்ளோட் ஆகிற அந்த எண்ணெயெல்லாம் அது இழுத்துக்கிட்டு அது எரிய ஆரம்பிக்கும். இது அணைஞ்சு போச்சுன்னா நீங்கள் திருப்பி எண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும். இது வந்து இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் செஞ்சுட்டு வீட்டில் வைங்க ஈவினிங்கில். ஏன்னா உங்களுக்கு கொசுன்றது ஒன்று ஆகிடும். வெள்ளிக்கிழமை வந்து நம்ம கல்லுப்பு, எலுமிச்சப்பழம் போட்டு சுற்றி போடுவோம் இல்லையா, அது வீட்டுக்கு திருஷ்டி படாமலும் இருக்கும். இது 2 in 1 பர்பஸ் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இதே மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது கூட வந்து யூக்லிப்டஸ் ஆயில், அந்த எண்ணெய் கூட யூக்லிப்டஸ் ஆயில் கலந்திங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். இந்த மாதிரி விளக்கெண்ணையும் கலந்து விடலாம். கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய், விளக்கு போடுற எண்ணெய் மட்டும் கொஞ்சம் 4 ஸ்பூன் ஊற்றிடுங்க. இன்கேஸ் இது அணைஞ்சிட்டாலும் திருப்பி எண்ணெய் மட்டும் காலியாக இருக்கும். ஏன்னா அந்த திரி வந்து எண்ணெய் எல்லாம் இழுத்துட்டு எரிஞ்சு முடிஞ்சிடுச்சு. ஸோ திருப்பி எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு திருப்பி ஏற்றி வச்சுருங்க. இது அப்படியே இருக்கலாம். ஒரு 3 நாள் 4 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் எதுவும் மாற்றி விட்டுக்கோங்க. லைக் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் மறக்காதீங்க. இந்த ஐடியா எப்படி இருக்குன்றதையும் மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.